வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இன்றைக்கு புத்தாண்டு விஷு அண்ட் பைசக்கி எல்லாத்துக்குமே என்னோடய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த அரசியல் சர்ச்சைக்கு போகிறதுக்கு முன்னால் இது நான் தமிழில் பேசுகிறது முக்கால்வாசி தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த எலெக்ஷனுக்கு இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக என்னோடய வேண்டுகோள் என்னவென்றால் பிஜேபி ப்ளஸ் அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கு ஓட் போடாதீங்க. இன்றைக்கு நம்மளோட பெரிய பிரச்சனைனா மோடி என்ற ஒரு பெரிய ஃபாதர் ஆஃப் ஸ்கேம்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு இந்த எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் தான் பெரிய ஸ்கேம், உலகத்திலேயே பெரிய ஸ்கேம். இது நான் சொல்லலை, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோட புருஷனே சொல்கிறார். அவர் ஒரு பெரிய எக்கானமிஸ்ட்டு. அவரே என்ன சொல்கிறார், திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ஸ்கேம் இன் த வேர்ல்டுன்னு சொல்லி. ஏன்னா உலகத்திலே இதுதான் பெரிய ஊழல் பாண்டுன்னு சொல்லி. ஸோ ஆகையில் என்னோடய வேண்டுகோள் என்னவென்றால், இது எனக்காக நான் கேட்கவில்லை. நான் இந்த நம்ம நாடு, நம்ம நாட்டு மக்கள் கண்டிப்பாக இந்த 3ஆவது தடவை மோடி வந்தால் நாடே குட்டு செவராயிடும். பொருளாதாரம் முதலே வீழ்ச்சி அடைந்திருக்குது. இது யாருக்குமே தெரியாமல் கதையை பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்ம தேர்ட் பிக்கஸ்ட் எக்கானமின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த பிஜேபி ஊழல்வாதிகளின் பொய் பிரச்சாரம். இப்போ இந்த ஊழல், இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸில் யார் நிறைய பணம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய டெண்டர்ஸ் எடுத்தவங்க கவர்மெண்ட்லேருந்து, இந்த மெகா இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து, அதுக்கப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் நிறையா ஃப்ரம் குஜராத், ஃப்ரம் யூபி, மத்திய பிரதேஷ், ஹரியானா, சிக்கிம், இவங்க தான் மேக்ஸிமம் டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெயினாக பிஜேபி, அதுக்கப்புறம் இந்த பிஆர்எஸ் ஆர் டிஆர்எஸ் ஹைதராபாத்லேருந்து ப்ளஸ் மற்ற கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எங்கேயோ மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இந்த ஊழல் பணத்தை கொடுத்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்து தப்பிச்சிட்டாங்க, அரெஸ்ட்டு இது அதுன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குஜராத்லேருந்து, எல்லாமே நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜியோட ஊர்லேருந்து தான் நிறையா இந்த ஊழல்வாதிகள் ப்ளஸ் இந்த பேங்கை ஏமாற்றிட்டு பணம் வாங்கிட்டு ஓடி போனவர்களும் அங்கிருந்து தான் நிறைய பேர். ஓகே, அப்போ இவங்க இந்த தப்பை செய்துவிட்டு இவங்களுக்கு ஊழல் பணம் கொடுத்து விட்டால் உடனே அவர்களெல்லாம் புண்ணியஸ்தர்கள் ஆகிடுகிறாங்க. எப்படி இந்த ஊழல் பெருச்சாலி அரசியல்வாதிகளை அவங்க கட்சியில் சேர்த்துக்கின அப்புறம் அவங்க மேலே எந்த கேஸும் இருக்காது, எல்லா கேஸும் மூடிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் பவார் ஒன்று, பிரஃபுல் பட்டேல், அது அந்த புஜ்பல். நான் ரிப்பீட்டிங் பிகாஸ் நம்ம மக்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். சொல்ல தான் அவங்களுக்கு மண்டையில் ஏறும். எல்லோரும் நிறைய பேர் பைத்தியக்காரத்தனமாக என்னமோ மோடி 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 மாதிரி ஒரு நம்பர் 1 ஃப்ராட் ஊழல்வாதி வேறு யாருமே கிடையாது. ராகுல் காந்தி கெட்டவரோ நல்லவரோ, நான் அந்த தம்பி ஒரு அவங்க கொள்ளு தாத்தா ஒரு பிரைம் மினிஸ்டர், பாட்டி ஒரு பிரைம் மினிஸ்டர், அவங்க அப்பா ஒரு பிரைம் மினிஸ்டர். ஆனால் அந்த தம்பி ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ எதனாலும் ஒரு பந்தா கிடையாது. தான் ஏதோ சிம்பிளாக தான் பேசுகிற ஸ்பீச்சஸ் கூட நான் இப்போ இந்த 2 வருஷமாக நோட்டீஸ் பண்ணுறேன், நிறைய மாறி இருக்கிறார். அவர் மனசுலேருந்து பேசுகிறார். ஹிஸ் ஸ்பீச்சஸ் ஆர் ஃப்ரம் த ஹார்ட். வேறஸ் மோடி இது ட்ராமா, எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டர் ரவுடி மாதிரி பேசுகிறதே ரொம்ப தவறு. பிரைம் மினிஸ்டரோட மரியாதையை காப்பாற்றிக்கணும். ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படி தெரியல. அவர் எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் இருக்கிறார். ஓன்னு சொல்லிச்சு. இது ரொம்ப நாள் இந்த பாஷா பழிக்காது. மிஸ்டர் மோடி, நீங்கள் யோசிக்கணும். பேசுகிறது என்னமோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி.
இப்போ அட்லீஸ்ட் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ 50 வருஷமாக 60 வருஷமாக இருக்கிறாங்க, அவங்க ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீ இன்னும் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட ஜெயிக்கல. நீ வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் தோற்று போயிட்ட. உங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு உங்கள் கட்சியிலேருந்து உங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 20 கோடி வந்திருக்குது. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏனென்றால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பிஜேபியில் இருக்கவங்க, அவங்க வீட்டுக்கு கூட அந்த ஒரு பெட்டி வந்துச்சு ஒரு கேண்டிடேட்டோட பணத்துது. எனக்கு அகில நல்லா தெரியும். உங்கள் மனசாட்சிக்கு தொட்டு இல்லாட்டி என்ன கோயிலில் போய் சத்தியம் போடுங்க, இது மாதிரி உங்களுக்கு 20 கோடி வரலன்னு சொல்லிட்டு. நான் மக்கள் எல்லாருமே முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. எங்களுக்கும் எவிடன்சஸ் இருக்குது. ஆனால் இந்த கோர்ட்டில் போய் இதெல்லாம் போய் பேசும்போது எதுவுமே செல்லாது. அகில அது வந்து வி லீவ் இட். நான் வந்து கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறேன். உனக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுக்கு உனக்கு எங்கேருந்து வருது? நீ 2 தகரப்பெட்டி எடுத்துக்கிட்டு நீ பிஎஸ்சி காலேஜில் இது படிக்கிறதுக்கு சேர வந்த பஸ்ஸில் வந்தேன்னு சொன்னவன் இன்றைக்கி எங்கே ஃபார்ச்சூனர் காரு, இந்த காரு, அந்த காரெல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாருமே சம்பாதிச்சு நாட்டுக்கு டேக்ஸ் கட்டலாம், நல்லாவே இருக்கும், நாடு செழிப்பாக இருக்கும். நீங்களாம் எப்படி சம்பாதிச்சிங்க இந்த பணத்தை சொன்னால் எல்லாரும் மக்கள் எல்லாருமே சம்பாதிச்சு நல்லா டேக்ஸ் கட்டி நாடு செழிப்பாக இருக்கும். மறுபடியும் தவறு பண்ணுறீங்க. இந்த வானதி ஸ்ரீனிவாசனை தேர்ந்தெடுத்தீங்க. பாருங்கள் அந்த ரோடோட லட்சணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த புளியகுளம், காந்திபுரம், அந்த டாட்டா பேடு, ரேஸ் கோர்ஸு எப்படி எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு. அந்த ஏதோ சிட்டியை டெவலப் பண்ண சொல்லி அந்த வேலுமணி வந்து பாதியில் நிற்கிது. அந்த ரேஸ் கோர்ஸ் என்னவோ பிச்சு போட்ட மாதிரி ஒரு ரோடு. இந்த மாதிரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது யார்? நம்ம தான். இந்த தவறை செய்வது யார்? நம்ம தான். மக்கள் நம்ம செய்கிற தவறு திருப்பி நம்மளுக்கே வந்து ஒரு பெரிய இதாக பூதாகாரமாக வந்து நம்மளுக்கே ஒரு வினையாக வந்து சேருது. மக்களாகிய நாம் வந்துட்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது. நல்லவர்கள் அரசியலுக்கு வருது இல்லைன்னா பயந்துக்கிறாங்க. என்னையே நிறைய பேர் கேட்பாங்க, கீதா ஏன் நீ இப்படி பேசுகிறேன்னு சொன்னால் என் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ வாயை மூடாத கீதா, நீ பேசு. எனக்கே நிறைய செய்வினையெல்லாம் செய்தார்கள். எங்களுக்கு ரைட் இருக்குது எடுத்து பேசுறதுக்கு. நீங்கள் பேசுகிறதில்ல டிஎம்கே பற்றி, அதிமுக பற்றி. உங்களுக்கு என்ன யோகிதம் இருக்குது அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு? அவங்களோட இவ்வளோ நாள் மட்டும் கையை குலுக்கிட்டு, ஒரு வருஷத்துக்கு முன்னால் மட்டும் கையை குலுக்கிட்டு, இப்போ உங்களோட அலையன்ஸ் போடலன்னு சொன்னால் அவங்கள பற்றி எல்லாம் பேசுவீங்களா? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நீ பேச வேண்டியது தானே. அப்போனா உனக்கு ஒரு 32 வயசு இருக்குமே, பேசியிருக்கலாமே. ஏன் அப்போ மட்டும் வாயை திறந்து பேசலை? அந்த அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ அது வேறு விஷயம். அந்த தைரியம் அப்போவே பேசியிருக்கலாம்ல. நீ இப்போ பேசுகிறது தலைவரானா நீ எதையும் பேசிடலாம் நீ நினச்சிட்ருக்கிறியா? அண்ணாமலை, யோர் டிகிரி ஃப்ரம் பிஎஸ்ஜி அண்ட் யோர் ஐஐஎம் இஸ் ஆல் ரபிஷ். இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் மோடி. மோடி மாதிரி ஒரு பெரிய ஊழல்வாதி யாருமே கிடையாது. பிஜேபி மாதிரி ஊழல் கட்சினா நீங்கள் தான் ஊழல். உங்கள் கட்சியை சொல்லக்கூடாது. நீங்கள் செஞ்ச ஸ்கீம் அப்படி இருக்குது, எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். எவ்வளோ இது ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்கிட்டேருந்து நீங்கள் பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ பேத்துக்கு அந்த ஸ்பியூரியஸ் ட்ரக்ஸு, இந்த கள்ள மருந்துகள்லாம் விற்று எவ்வளோ பேரோட வாழ்க்கை, எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, எவ்வளோ பேத்துக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். மக்கள் எல்லாத்துக்குமே பேச முடியாது. குரல் இல்லாதவர்களுக்கு நான் குரல் கொடுக்குறேன். எனக்கு வந்து பெரிய தமிழ் பேச தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் கண்டிப்பாக என்னால் என்ன மெசேஜ், படிக்காதவர்களை கூட நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன். நான் படிச்சுட்டு ஊரை ஏமாத்துறீங்க மக்கள். தமிழ்நாடு மக்கள் ப்ளஸ் கோவை பார்லிமெண்ட்ரி தொகுதி மக்கள், இந்த விஷக்கிருமி அண்ணாமலை என்ற ஒரு விஷக்கிருமிக்கு ஓட் போடாதீர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்க கேண்டிடேட்ஸ், அலையன்ஸ் கேண்டிடேட்ஸும் 75% எல்லாருமே கிரிமினல் கேஸஸோடு இருக்கிறாங்க. எல்லாம் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். இவர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடு வந்துட்டு அழிந்துவிடும். நாம் நம்ம நாட்டை அழிக்கக்கூடாது. நம்ம நாடு நல்லா வரணும். நம்ம நாடு ஒரு இட்ஸ் எ கிரேட் கண்ட்ரி. ஆனால் இந்த அரசியல்வாதி அயோக்கியர்கள் தான் இந்த நாட்டை கெடுக்கிறார்கள். ப்ளஸ் இந்த பியூரோக்ராட்ஸ், ஊழல்வாதி பியூரோக்ராட்ஸ். நான் நல்ல பியூரோக்ராட்ஸ் இந்த வம்புக்கு இழுக்க மாட்டேன். அதில் மக்கள் யோசித்து சிந்தித்து ப்ளீஸ்
நான் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது அது சொல்ல ஆரம்பித்தேன்னா நிச்சயமாக பாமர மக்களுக்கு என்னென்ன புரியாது. அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் வச்சு. நன்றி, வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு.